ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து அந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் இதை வடித்து எடுத்துக்கலாம். 3/4 பதம் வெந்துருச்சு. நான் அதை வடித்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனு, கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் நான் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வரணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எடுத்து வச்சிருந்த ஒரு லெமனில் நான் 1/2 லெமன் மட்டும் இதில் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர், நான் ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டு தயிர் ஆட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஆட் பண்ணால் போதும். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட எந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம். பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வெளியே வரும். பாருங்கள், தண்ணி நல்லா சிக்கன்லேருந்தே வெளியே வருது இல்லையா? இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 3/4 பதம் வெந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்போவே கலந்து விட்டுறாதீங்க. நல்லா மேலாகையே ஆட் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா அது மேலேயே வர மாதிரி பரப்பி விட்டுருங்க. பரப்பிட்டு நான் கொஞ்சமாக கேசரி பவுட்ரை தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கலருக்காக தான். உங்களுக்கு வேணா இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டான்னா இது ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ஆனியனையும் இது கூடவே மேலே தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் மேலே ஆட் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக கொஞ்சமாக கிளறி விடலாம். ஏன்னா நம்மளுக்கு ரைஸ் உடஞ்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா மெதுவாக கிளறி விடுங்க. லைட்டாக மட்டும் கிளறிட்டு ரொம்ப அடியிலிருந்தும் ரொம்பவே இப்போவே கிளறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தான் கிளறுவோம் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் இது அப்போவே கிளறணும் அவசியம் இல்லை. லைட்டாக கிளறி விட்டுட்டு இது மேலே தம் வச்சிடலாம். நான் குக்கரோட மூடியை வச்சுட்டு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சுட்டு இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துட்டு இதை நான் ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுறேன். ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டோன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக கலர வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க, அரிசி உடையாத மாதிரி. பாருங்கள், சூப்பராக ஹைதராபாத் பிரியாணி வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஹாட் பாக்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.